ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸில் கும்பாபிஷேகம் போட்டிருந்தேன். அது என்ன இந்த கோயிலோட சிறப்புனா, பால் முனீஸ்வரங்க, குழந்தைங்களுக்கான தெய்வம். நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இங்கே தான் எனக்கு மொட்டை அடித்து காது குத்துனாங்க. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 4 சிஸ்டர், ஒரு பிரதருங்க. எங்களுக்கு இங்கே தான் காது குத்தி மொட்டை அடித்தாங்க. இந்த சாமியை பொறுத்த வரைக்கும் கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுனால அது ஒன்று செய்வாங்க. ஒரு வயசு ஆனதும், குழந்த பிறந்து ஒரு வயசு ஆனதும் இங்கே ஃபேமிலியோடு மொட்டை கொடுக்குற வழக்கமும் இருக்குது. நானும் இதுக்கு கொடுத்துருக்கேங்க. எங்கள் ஃபேமிலியோடு நான், என் ஹஸ்பண்ட், என் பசங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆலமரமே கோயிலாக மண்டபமாக அமைச்சிருக்குன்னா அது எங்கள் ஊர் பால் முனீஸ்வரன் கோயில் தாங்க எனக்கு தெரிஞ்சது. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேர் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு சின்ன கல்லுன்னு சொல்லக்கூடாது, சாமி, அதை வச்சு தான் வழிபட்டுன்னு வந்தோம் காலங்காலமாக. இந்த இடம் இவ்வளோ சிறப்பாக அமையறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் பிரித்திப் ரங்கராஜன் தாங்க. அவர் எங்கள் ஊர் பூர்வீகமாக கொண்டவர். அவரால் தான் இந்த இடம் இவ்வளோ ஒரு அழகாச்சுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப பள்ளமாக, நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே இது பள்ளமாக தாங்க இருந்தது. வேர் தெரியும், ஆலமரோடைய வேர் தெரியும். எங்கள் ஊர் குளத்தை தூர் வரும்போது எடுத்த மண்ணை இதை மேடு தூக்கி இருந்துச்சுங்க. இந்த வாழை மரம் கட்டியிருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா காவா, ஏரி தண்ணி ஓடுற காவாங்க. இது சுற்றி நெல் விளைஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ ஊரில் விவசாயம் கிடையாது. விவசாயம் கிடையாதுன்னா பணப்பயிரான சவுக்க மரம் தாங்க. இதை வச்சு தான் இந்த இடம் பயிர் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த இடம் தெரியுங்களாங்க? 2 ஊருக்கும் நடுவில் எங்கள் ஊர் தாங்க அழகுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இந்த கோயில் பார்க்குற கோயில் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம நின்று பார்க்கும்போது 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்களுடைய குலதெய்வம் கோயில் அம்மச்சாரம்மன் கோயில் தெரியுங்க. சின்ன வயசில் நடந்து போய் தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அவ்வளோ ஒரு நல்ல அழகாக இருக்குங்க. இப்போது அந்த அழகு இல்லைங்க. இந்த காவா பார்க்குறீங்களே, இது ஏரி தண்ணி போகிற இடங்க. நல்லா இருக்குங்க. என்னதான் வசதி படைச்சி இருந்தாலும் நம்ம ஊருக்கு, நம்மளுடைய மக்களுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று செய்யும் போது அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க. வசதி படைச்சவங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. நம்ம கிராமத்தில் ஒரு 50 பேரோ 100 பேரோ நம்மளால் பழைப்பை தேடி வெளி ஊருக்கு செல்லாமல் நம்ம ஊரில் இருந்தாலும் அது ரொம்ப நல்ல விஷயங்க. அதை செய்யுங்க. ஒரு ஆலமரம் தனக்கான ஒரு மண்டபத்தை அமைச்சிக்கிச்சு அப்படின்னா அது எங்கள் ஊர் நான் நினைக்கிறேங்க. இது கும்பாபிஷேகம் நேற்று ஷார்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி வீடியோவாக பேசி போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ ரீச் ஆகலைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் ரீச் ஆகும். எங்கள் ஊரை பற்றி போட்டேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். இந்த வீடியோ எடுத்து கொடுத்தது 2 ஜீவன்கள், ஞானவள்ளி, கணேஷ்குமார். தேங்க்யூ செல்லங்களா.